பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். அப்பாவும் ஒரு மகனுமாக ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அப்பாவும் மகனும் நிற்கின்ற அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பாறையான கல் ஒன்று உருண்டு வருகிறது. இதை பார்த்தவுடன் அப்பாவிடம் தான் வருகிறது என்றால் உடனே அப்பா அந்த பாறையான கல்லை தடுத்து நிறுத்துவார். அதே நேரம் மகனிடம் வருகிறது என்றால் உடனே மகனை அந்த இடத்திலிருந்து மாற்றுவார். நம்முடைய பரலோகத்தின் தகப்பனும் அப்படித்தான் செய்வார், இல்லையா? அருமையானவர்களே, நாம் அநேக நேரங்களில் சிந்திப்பது உண்டு, எல்லா காரியங்களும் ஒழுங்காக தானே சென்றது, நான் எல்லாவற்றையும் ஒழுங்காக தானே பண்ணினேன், என்னவாயிற்று, இந்த காரியம் நடக்காததின் காரணம் என்ன என்பதை நாம் சிந்திப்பது உண்டு. நம்முடைய பரலோகத்தின் தேவன் நம்மை அந்த இடத்திலிருந்து தூக்கி வேறு இடத்தில் மாற்றுகிறார். நாம் அவர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நன்மையாகத்தான் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும். நம்முடைய வேத புத்தகத்தில் ரோமர் 8:28 வசனத்தின் கடைசி பகுதியில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். அவர் நித்தமும் நம்மளை நடத்தி நன்மையானவற்றை தர அவர் வல்லவராக இருக்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.